Okay, now we can see procurement. I think procurement பார்த்தீங்கன்னா வாட் இஸ் procurement? ஆம், இப்போ ஏதாவது நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் நமக்கு ஏதாவது மெட்டீரியல் அண்ட் கூட்ஸ் ஏதாவது நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த கூட்ஸ் தேவைப்படும் நம்ம கிட்டேருந்து தான் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வருது. நம்ம கிட்ட நம்ம ஆஃபீஸில் வந்து லேப்டாப்போ அந்த ஃபார் யூஸிங் அந்த எனி குட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரொக்யூர்மெண்ட்னா அந்த குட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஒரு குட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறது என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ இருக்கு. ப்ரொக்யூர்மெண்ட் procurement agent, purchasing line and procurement configure business functions like virtual view, like இவ்வளோ செட்டப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஓகே, now we can see now. procurement agent. ஸோ procurement agent பார்த்தீங்கன்னா இவன் mandatory for payable. ஸோ யார் இந்த லைக் பேபிள் P2Pன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்டை ஒரு ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் P2P. ஓகே, ஸோ பேபிள் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ரெண்டுமே ஒரே ப்ராசஸ். ஒரு P2P சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் இருக்கிறது ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பேபிள். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இவன் தான் ஃபுல் ஆக்சஸ் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பேபிள். ஓகே, P2Pக்கு இவன் தான் மேண்டேட்டரி. ஸோ இந்த ஏஜென்ட் இல்லாமல் நம்மளால we can't get any invoice like procurement. ஓகே, இன்னொரு ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் ஆக்சஸ் இந்த 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 ஏஜென்ட் வந்து ஸோ ரெக்யூசியேஷன் எனக்கு வந்து ஆக்சஸ் ஃபுல் கொடுத்துருக்கேன். ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் கொடுக்க மாட்டேங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்னு வியூ ஃபுல் ஃபுல் கொடுத்தீங்கன்னா என்னால் மேனேஜர் ரெக்யூசியேஷன் ஃபுல் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் வியூ கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வியூ தான் பண்ண முடியும். நன்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த ஏஜென்ட்டுக்கு என்ன மாதிரி ஆக்சஸ் வேணும் மென்ஷன் ஹியர். ஓகே, they have seven and we already created. Okay, and we have to create a purchase line. Okay, the purchase line in type. Okay, okay, இது இங்க இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பர்ச்சேஸ் லைன் கிரியேட் பண்ணுறோம் ஒரு குட்ஸ்க்காக. ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து 3 2 மேட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். அண்ட் கோட் கொடுத்துக்கிறோம். அண்ட் குவான்டிட்டி பேஸ் பர்ச்சேஸ் வந்து குவான்டிட்டி பேஸாக அண்ட் அமௌண்ட் பேஸாக கொடுக்குறோம். ஸோ ப்ராடக்ட் டைப் பார்த்தீங்கன்னா சர்வீஸாக ஒரு குட்ஸாக நம்ம எப்பவுமே கொடுப்போம். ஸோ மேட்சிங் லெவல் பார்த்தீங்கன்னா 2 வே 3 வே 4 வே. ஸோ 2 வே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் அண்ட் ரெசிப்ட். ஓகேவா? 2 வே. 3 வே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரெசிப்ட் ஜிஆர்என். அண்ட் 4 வே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரெசிப்ட் ஜிஆர்என் அண்ட் குவாலிட்டி. ஓகே, ஸோ இதான் வந்து 2 வே 3 வே. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியல் அதாவது ஒரு குட்ஸ் ஆர்டர் போட்டீங்க ப்ரொக்யூர்மெண்ட்ல. ஓகே, அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் போட்டது நமக்கு இன்வென்ட்ரிக்கு வருது. ஸோ இன்வென்ட்ரிக்கு வரும்போது நம்ம வந்து ஜஸ்ட் மேட்ச் பண்ணுவோம். ஓகே, வே 2 வே 3 வே 4 வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். 2 வே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரெசிப்ட் வச்சு நம்ம ரிசீவ் பண்ணுறது அண்ட் மேட்ச் பண்ணுறது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்த குட்ஸ் வந்து ரெசிப்ட் அதாவது இன்வாய்ஸு அண்ட்
இன்வாய்ஸ் அப்புறம் ரெசிப்ட் இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ குவான்டிட்டி எப்படி இருக்கு, குவான்டிட்டி பேஸ் அந்த மாதிரி ஓகேவா. ஸோ குவான்டிட்டி கரெக்டாக இருக்கு, அமௌண்ட் பேஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ வே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ், ரெசிப்ட், ஜிஆர்ஆர் ஓகே, இந்த மூணுத்தையும் மேட்ச் பண்ணி குவான்டிட்டி கரெக்டாக இருக்கா, ஐட்டம்ஸ் கரெக்டாக இருக்கா ஸோ அப்படி மென்ஷன் பண்ணுறது. ஸோ ஃபோர் வே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ், ஜிஆர், ரெசிப்ட், குவாலிட்டி. லாஸ்ட்டாக குவாலிட்டியில் செக் பண்ணிட்டு குட்ஸ் கரெக்டாக குவாலிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்சிங் தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இன்வாய்ஸ் ஆர்டரா ரெசிப்டா. ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து ரெசிப்ட். ஓகே, அண்ட் கேன்சல். பர்ச்சேஸ் லைன் எப்படி இருக்கணும் இருக்கா. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ப்ரொக்யூர்மெண்ட் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஃபிகர் ப்ரொக்யூர்மெண்ட் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நீங்கள் நம்ம பண்ண போகிற ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஆக்ஷன்ஸ்லாம் ஸோ டிஃபால்ட் டைம் எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸாக இருக்கட்டும் அண்ட் we have to mention here payment term. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது இந்த பேமெண்ட் டேர்ம் தான் எடுத்துக்கும். ஓகே, 30 days, இந்த 30 days அண்ட் ஷிப்பிங் மெத்தட் அண்ட் ஃப்ரைட் டேர்ம்ஸு அண்ட் எஃப்ஓபி. ஃப்ரைட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிப், அதாவது ஐ மீன் இப்போ வந்து நீங்க ஃப்ரைட் டேர்ம்ஸ், அதாவது எப்படி அதாவது ஃப்ரைட் எப்படி ஐ மீன் எப்படி ஃப்ரைட்னா அந்த கொண்டு வராங்க இல்லையா கேரியரு, அந்த மீன் ட்ரக்கோ அண்ட் ஷிப்லேயோ. ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணாங்க டேர்ம்ஸ். ஓகே, அண்ட் ஓகே, இங்கே வந்து பையர் நம்மளுக்கு கொடுக்குறோம். ஓகே, பையர் த ஏஜென்ட். ஓகே, you have to mention here inventory. So we create inventory 00 லைன் டைப். லைன் டைப் நம்ம கிரியேட் பண்ணலையா. ஸோ அது வந்து 3-way மேட்சா 2-way அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. கரன்சி we have to mention or currency and purchasing line. ஓகே, எவ்வளோ நகை போயிட்டோ அந்த ரெசிப்ட் டாலரன்ஸ் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ அந்த ஜீரோ தான் கொடுத்தாகணும். அண்ட் ரெசிப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது ரெசிப்ட் க்ளோஸ் க்ளோஸ் பாயிண்ட் இப்போ ரிசீவ்ட் ஆனதுக்கப்புறமா அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் டெலிவரி ரிசீவ்ட் ஆனதுக்கப்புறம் ரிசிப்ட் க்ளோஸ் பிரிண்ட். ஓகே, க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே அப்ரூவல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3-way 2-way. ஸோ 3-way கொடுத்தோன்னா அது இன்வாய்ஸ், ரிசிப்ட், ஜிஆர் அப்படி போய்க்கும். ஓகே, ஸோ அதுவும் ஓகே, இங்கே நாட் மேண்டேட்ரி. ஓகே, automatically is approval for signature approval and group requisition group பண்ணுமா அண்ட் requisition line group பண்ணுமா. ஸோ இதுதான் இங்கே ஆட்டோமேட்டிக் சோர்சிங் டு கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் பண்ணும்போது கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆகணும்னா ஸோ நம்ம எதுக்கு கிளிக் பண்ணுறோம். ஓகே, நெகோசியேஷன் டைப் வந்து ஆர்எஃப்கியூவா, ரிக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷனா, ஆர்எஃபிஓ அண்ட் ஆர்எஃப்ஐயா. அப்படிங்கிறது நம்ம நெகோசியேஷன் சோர்சிங் நம்ம சோர்சிங் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, டாக்குமெண்ட் டைப் ஆக்ஷன்ஸ் அதான். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் டைப். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி எனபிள் தான் இருக்கு. அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு அந்த ரெக்யூஷனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஆர்கனைசேஷன்லேருந்து நமக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வருது. ஸோ எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு 10 லேப்டாப்ஸ் வேணும். ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்யூஷனிங். ஓகே, லைன் டைப் வந்து கூட்ஸ், நம்ம கூட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ குரூப்பிங் ஐட்டம் ரெக்யூஷனிங் தென் டிஃபால்ட் பியூ
டிஸ்ட்ரிபியூஷன் ஒன் டைம் அட்ரஸ் அதெல்லாம் ஒன் டைம் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒன் டைம் பேமெண்ட் சொல்லிட்டு பேப்பரில் இருக்குது. ஸோ அதுவும் இதுவும் மேட்ச் ஆகும். அதில் ஒன் டைம் அட்ரஸும் ஒன் டைம் பேமெண்ட்டும். ஓகே. After common option for procurement, we did already. Okay, we did already. Okay, and common option முடிச்சிட்டோம். Manage receiving parameters. So நம்ம ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸ் அந்த குட்ஸ் வந்து எப்படி ரிசீவ் ஆகணுங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ரிசீவிங் பேராமீட்டர்ஸை நம்ம வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆப்ஷனில் நம்ம எனேபிள் பண்ணுவோம். Organization. This is our organization. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் எக்ஸெப்ஷன் ஆக்சன் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வந்தால் நன்னு காட்டினா எரர் வராது, எரர் காட்டாது. ரிஜெக்ட் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிடும். அண்ட் வார்னிங்னா வார்னிங் கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம எதுவும் கொடுக்கலன்னா அது சொல்லலாம். எனி அண்ட் this one also. ஓகே, ஸோ ரெசிப்ட் நன்னு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ எந்த ஒரு எரர் வந்துச்சுன்னா ரெசிப்ட் எக்ஸிட் ஆக்ஷன் போதும், எந்த ஒரு எரரும் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம நன் கொடுத்துருவோம். ரிஜெக்ட் கொடுத்தோன்னா ரெசிப்ட் டேஸ் வந்து எக்ஸிட் ஆக்ஷன், அதாவது எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா ஸோ ரிஜெக்ட் ஆகிடும். அண்ட் வார்னிங் கொடுத்தோன்னா வார்னிங் வரும். ஓகே, வார்னிங் ரெசிப்ட் ரவுட்டிங் டைரக்ட்லி டெலிவரி, ஐ மீன் ஸ்டாண்டர்ட் ரெசிப்ட் தான் நம்ம கொடுப்போம். ஸோ டைரக்ட் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக நம்ம யார் வந்து மீன் டைரக்டாக யார் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து லொக்கேஷன் கொடுத்தாங்க டைரக்டாக டெலிவர்டு அவங்ககிட்ட. ரெக்யூட்னா இன்ஸ்பெக்ஷன் ஆகிட்டோம். ஐ மீன் 4 ways சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 4 way முடிச்சுட்டு போகும். ஸ்டாண்டர்ட்னா இட்ஸ் நார்மல் இஸ் ஸ்குவாட் அண்ட் ஜெனரேட் ரெசிப்ட் நம்பர் மேனுவல் ஜெனரேட் ஆகணுமா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் இங்கே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் zip routing also standard. Okay, restricted or restricted. Okay, print receipt number and any requirements another. So I'm going to mention here. And okay, same post business need data access. Okay, அதை நம்ம ஃபைனலாக கொடுத்துக்கலாம். And manage mapping set. So create supplier. We create supplier and we create negotiation. Okay, so நம்ம set mapping. மேப்பிங் செட் அதுக்காக ப்ரொக்யூர்மெண்ட் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட். ஓகே, ஓகே, இது நம்ம டேக் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் இது. ஸோ நான் ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, and we have to set next supply will creator. Yes, we have to just then நம்ம காமிக்கிறேன் ஷோ பண்ணுறோம். procurement supplier
create supplier. You have to give a supplier name. Uh, dot costs. This is our suppliers. Prospecting பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்னல் இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஸ்பெண்ட் ஆத்தரைசேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல். ஓகே, corporation you have to create here. Okay. Corporation offerings. Okay. Okay. Create supplier and we have to give supplier address, sites, contact. Okay. So organization இங்கே நாம இருக்கு. ஏதாவது நம்ம வந்து சப்ளையருக்கு இன்கம் டேக்ஸ் ஆட் பண்ணோம், ஸோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரி டேக்ஸ் பேர் ஐடி. பேமெண்ட்ஸ் பேமெண்ட் மெத்தட் கிரியேட். ஸோ அந்த பேமெண்ட் மெத்தடில் தான் ஸோ சப்ளையருக்கு பேமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. gives address. Address name please. City town. Um, Super. Hmm, Chennai. Chennai. State. No. ஸோ இந்த சப்ளையர் பார்த்தீங்கன்னா ஸோ அட்ரஸ் பர்பஸ் இந்த சப்ளையரோட அட்ரஸ் எதுக்காக ஸோ ஆர்டரிங்க அண்ட் ரெமிட் டு ஆர்எஃப்கியூ ஃபார் பிட்டிங்க. ஸோ ஆர்டரிங் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகே. ஸோ ரெமிட் டுன்னு பார்த்தீங்கன்னா ரெமிட் டு சப்ளையர் ஃபார் சப்ளையர் அட்ரஸ் கார்டு. ஓகே, சப்ளையர் அட்ரஸ் அண்ட் ஆர்டரிங் ப்ரொக்யூர்மெண்ட் சேம் க்ளோஸ். அட்ரஸ் நேம் டாட்டா அட்ரஸ் சைட் அதே வந்துடுச்சு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைட் பர்பஸ் வந்து பர்ச்சேசிங் பே. ஓகேவா, பிகாஸ் நம்ம பண்ணுறது P2P கொடுத்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஸோ பர்ச்சேசிங்கில் வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக நம்ம ஷிப்பிங் மெத்தடு ஃப்ரைட் டேர்ம்ஸு இது பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் ரிசீவிங் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே, ரெசிப்ட் ரவுட்டிங் ஸ்டாண்டர்டா. ஸோ நம்ம அங்கே வந்து ரிசீவிங் பேராமீட்டர்ஸ்லாம் வந்து ஒன்றா கொடுக்காம ஸோ நம்ம அங்கே கொடுத்தா ஆல் சப்ளைஸ் இங்கே கொடுத்தா இந்த சப்ளைஸ்க்கு இன்க்ளூடிங் திஸ் சப்ளைஸ் only. Okay, mentioned here.
and invoice currency, invoice amount limit, match options, okay, order or receipt of, and matching approval 2 way, 3 way, 4 way, and quantity tolerance, amount tolerance, payment currency. ஸோ இந்த சப்ளையரோட கரன்சி என்ன கரன்சி ஸோ அது மென்ஷன் பண்ணலாம். ஸோ பே குரூப் ஏதாவது இருக்கா, பே குரூப், குரூப் ஆஃப் பே, பேமெண்ட் டேர்ம்ஸ். ஸோ டேட் டேர்ம், டேட் பேசிக்ஸு, குட்ஸ் ரிசீவ் டேட்டா இல்லை இன்வாய்ஸ் டேட்டா, இன்வாய்ஸ் ரிசீவ் டேட்டா, சிஸ்டம் டேட்டா. ஸோ குட்ஸ் ரிசீவ்னா எப்போ ரிசீவ் ஆச்சோ அந்த டேட் போட்டுக்கலாமா ஸோ இந்த சப்ளையர்ஸ்க்கு, இல்லை இன்வாய்ஸ் பண்ணும்போது இன்வாய்ஸ் டேட் கொடுத்துக்கணுமா, அண்ட் இன்வாய்ஸ் ரிசீவ், இன்வாய்ஸ் எப்போ ரிசீவ் ஆகும் ஸோ அந்த டேட் கொடுக்கணுமா, சிஸ்டம் டேட்னா நம்மளோட சிஸ்டம் டேட். ஓகே, ஸோ அதை மென்ஷன் பண்ணுமா. பேங்க் சார்ஜ் டிடக்ஷன் டைப்ஸ் ஆர் நெகட்டிவ், இதெல்லாம் வந்து பேங்கிங் சார்ஜ் ஓரியன்ட். தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த சப்ளையருக்கு தேர்ட் பார்ட்டி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த சப்ளையருக்கு பே பண்ணணும், ஓகேவா. ஸோ இந்த சப்ளையருக்கு இன்னொரு சப்ளையர் என்ன பண்ணியிருப்பான், ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அவன் வந்து இந்த சப்ளையர் பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ளையருக்கு அவனோட சப்ளையருக்கு பே பண்ணுறான். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் நாங்கள் நம்ம வந்து அந்த சப்ளையர் அந்த அந்த டிஃபால்ட் அவங்களோட இதை கொடுத்தோம்னா, ஸோ ஐ மீன் டிஃபால்ட் ரெமிட்டோ அட்ரஸ் சப்ளையர், ஸோ இதை மென்ஷன் பண்ணோம்னா எனக்கு நீங்க இந்த சப்ளை சொல்லுவோம், திஸ் டாடா சப்ளை என்ன சொல்லுவோம்னா, எனக்கு நீ பேமெண்ட் பண்ண வேண்டாம், ஸோ டைரக்டா நீங்க இந்த சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணிடு. ஸோ தேர்ட் பார்ட்டி இவன் இல்லாம இவனுக்கு அவன் தர மாதிரி இருக்கும், அதை நம்ம பே பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணலாம், இங்கே கொஞ்சம் பண்ணிக்கலாம். Seven rows and contacts qualification. It's nothing mandatory. It's okay. So submitting. It's waiting for approval, supplier approval. Okay. After we have to go set up on my elements. So create negotiation. ஸோ இப்போ வந்து நெகோஷியேட் பண்ண போகிறோம், எதுக்காகனா ஃபார் நம்மளோட ஐ மீன் நம்மளோட ரெக்யூஷன் பார்த்தீங்கன்னா 10 லேப்டாப்ஸ். ஸோ 10 லேப்டாப்ஸ் வந்து அமௌண்ட் பட்ஜெட் கம்மியா பட் குவாலிட்டி, அதாவது சீப் அண்ட் பெஸ்டா அந்த மாதிரி நம்ம நெகோஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, கிரியேட் நெகோஷியேஷன். Negotiations. So create negotiation. Negotiation type request for quotation. Okay, so create. ஸோ இங்கே வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம், ஐ மீன் என்ன நெகோஷியேட் பண்ணுறோமோ அந்த லெட்டர்ஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டைட்டில் நேம் கொடுத்துடணும் அண்ட் ஓவர்வியூ. ஓகேங்களா. ஸோ எதுக்காக இந்த ஆர்எஃப்கியூ, ஐ மீன் ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் எதுக்காக, நெகோசியேஷன் எதுக்காகன்னு சொல்ல ஒரு ஓவர்வியூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் provide close data. Okay, close data. ஓகே, இந்த நெகோசியேஷன் எப்போ க்ளோஸ் ஆகணும் சொல்லுங்க. 17 நெக்ஸ்ட் டேட் கொடுப்பேன் and enable item sourcing, crossing, sorry. Okay, then next align. Okay, so I mean இங்க மென்ஷன் பண்ணி 3 way லைன் அண்ட் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து, ஸோ கேட்டகரி நேம்லாம் கொடுத்து
யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கரண்ட் ப்ரைஸு ஸ்டார்ட் ப்ரைஸு ஓகேவா. ஸோ நம்ம நெகோஷியேட் பண்ண போகிறனால ஸோ நம்ம இதுக்கு மெஷர் பண்ணுறோம். Description for test categories codes. Unit of measurement பார்த்தீங்கன்னா ஸோ பாக்ஸ் ஓகே பாக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் and the requirement it's not mandatory. Okay. கான்டாக்ட் டேர்ம்ஸ் அதாவது இந்த ரெக்வெஸ்ட் கொட்டிட்டு அதாவது மீன் கான்டாக்ட் ஏதாவது மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். கேட்கலாம் டைப் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் சப்ளையர் சப்ளையர் நேம் சப்ளையர் கான்டாக்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ல தான் இருக்கு. சேவ் அண்ட் பப்ளிஷ். அடிஷ்னல் ஓகே சப்ளையரோட அடிஷ்னல் டீடைல்ஸ் கேட்கணும். பேங்க் சப்ளையர் கான்ட்ராக்ட்லாம் கேட்குதா. பட் கான்டாக்ட் கான்டாக்ட் இது கொடுக்கல நம்ம. ஸோ இங்கே நெகோசியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கான்டாக்ட் மஸ்ட். ஓகே ஓகே கேன்சல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இட்ஸ் நாட் மேண்டேட்டரி பட் this we are simple. Next, okay, agreement is not mandatory. And manage requisition. Okay. கேட்கல. So the மேனேஜ் ரெக்யூசேஷன். இப்போ நம்மளோட ஆர்கனைசேஷன்ல இருந்து ஏதாவது ரெக்யூசேஷன் வருதுன்னா ஸோ அதை அப்ரூவ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ரூலை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ எடிட் ரூல் இட்ஸ் ப்ரீ டிஃபைன்ட் ரூல். ஓகே எடிட் ரூல் and rule name is automatic auto rule. Okay, we have mentioned here auto rule. And medium இந்த ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மீடியம் கொடுத்தோம்னா லைக் ஹை மீடியம் ரெக்யூசேஷனை வந்து அது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ ஹையஸ்ட் கொடுத்தோம்னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஹையஸ்ட் கொடுத்தோம்னா ஹையஸ்டான ரெக்யூசேஷன் என்ன ப்ரியாரிட்டி இருக்கோ ஸோ அதை இங்கே எடுத்துக்கும். ஸோ நம்ம ஹையஸ்ட் கொடுத்துக்கலாம். ஆட் கண்டிஷன் ஆட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெக்யூஷனிங் பிஹேவ். ஸோ ரெக்யூஷனிங் பிஹேவ்
கொஸ்டின் பியூ அண்ட் வேல்யூஸ் வந்து நம்மளோட பியூக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ it will we keep like this one, it will take automatically. Okay, so we have give automatic and approved also automatic. Okay, ஸோ இந்த ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகணுமா இல்லை ரிஜெக்ட் ஆகணுமான்னு நீங்கள் மென்ஷன். ஸோ ஓகே and save and deploy this approval. Okay, okay, this save and enable. Okay, and mm, okay, done. And we have to see just for the top. So execution line manage execution. So manage execution for wait. Approval path values. So um, um, go to the home page and purchase requisition. Update reference. பார்த்தீங்கன்னா யூஐ வெர்ஷனாக இருக்கு. ஸோ purchase requisition கிளாசிக் வெர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பட் யூஐ வெர்ஷனாக இருக்கு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஓகே, ரெக்யூசிஷன் மேனேஜ் ரெக்யூசிஷன் என்ன கிரியேட் ஆர்டரா ப்ராசஸ் ரெக்யூசிஷன். But we can't create a requisition because classic version அதுவும் இல்லை. ஸோ யூஐ வெர்ஷன் இருந்தாலும் பர்ச்சேஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிளாசிக் வெர்ஷன் இருக்கு கிளிக் பண்ணுறது. ஓகே, பட் ஆனால் ரெக்யூசியேஷனுக்கு கிளாசிக் வெர்ஷன் இல்லை. ஸோ கிளாசிக் வெர்ஷனா இந்த வெர்ஷன் தான் சொல்கிறது. ஸோ யூஏ வெர்ஷன்னா இது திஸ் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கேட்குற ரெக்யூசியேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதான் நான் சொல்கிறேன். கிரியேட் பண்ண முடியல.
ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோமா செக் பண்ணிப்போம். ஆல்ரெடி பட் ஆனால் வர மாட்டேன். ஓகே. ஸோ இதுவுமே ஆல்ரெடி எக்ஸிட்டட் தான், பட் ஆனால் ரெஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு இந்த கிளாசிக் வெர்ஷன் தான் பண்ணலாம். ஸோ அது EUI வெர்ஷன் இருந்தாலும் ஸோ அதை நம்மளால் கிரியேட் பண்ண முடியல. ஸ்டாப் ஷேரிங்.